நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய பிதாவாகிய தேவனுக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உத்தம விதவை என்கிறதான தலைப்பிலே நாம் ஒரு சிறு செய்தியை பகிர்ந்து கொள்ள பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்துவின் மூலம் நமக்கு பரிசுத்த வேத வசனங்கள் மூலம் உதவி செய்வாராக. விதவை என்கிறதான அந்த வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே ஆங்காங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். விசேஷமாக நகோமியினுடைய வாழ்க்கையிலே எலிமெலேக்கு கணவராக இருந்த அந்த சமயத்தில் திடீரென்று அவர் இறந்து போகிறார். நகோமி விதவையாகிறார். எலிமெலேக்குக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், கிலியோன், மக்லோன். கிலியோன் ரூத்தையும் மக்லோன் ஒர்பாலையும் திருமணம் செய்கிறார்கள். தகப்பனார் இறந்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமாக கிலியோன், மக்லோன் 2 பேருமே இறந்து விடும் பொழுது ரூத், ஒர்பால் 2 பேருமே விதவைகளாக மாறுகிறார்கள். அதாவது ஒரே வீட்டிலே 3 விதவைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது சாரிபாத் விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம். மிக பிரபலமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விதவை. எலியாவை போஷிக்கும்படியாக தேவன் இந்த விதவைக்கு கட்டளையிட்டிருந்தார் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் கட்டளை கொடுக்கிற அளவிற்கு அந்த விதவனுடைய வாழ்க்கை மிக தெளிவாக தேவனுக்கு பிரியமானதாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 36லிருந்து 37 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அன்னாள் என்கிற ஒரு விதவையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்னாள், இந்த அன்னாள் இரவும் பகலும் அங்கே தேவாலயத்திலே இருந்து ஜெபித்து கொண்டு உபவாசம் செய்து கொண்டு இருந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 36, 37 ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்ட உத்தம விதவிக்கு தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியான வாய்ப்பை அங்கே கொடுத்தார். அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சீசர்கள் பெருகுகிறார்கள். பெருகின அந்த காலகட்டத்திலே கிரேக்க சீசர்கள் தங்களுடைய விதவைகள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர்களிடத்திலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அதாவது விசாரிக்கப்படுகிறார்கள் விதவைகள், ஆனால் திட்டமாய் சரியான முறையில் விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கேயும் விதவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு சபை என்று வரும்பொழுது அங்கே விதவைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த உதாரணங்கள் மூலமாக பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 16வது அதிகாரத்திலே 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பெபையாளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பெபையாளுடைய கணவர் இறந்து போகிறார். ஒருவேளை பெபையாளுடைய கணவர் இறந்து போய் இங்கே பெபையாள் விதவையாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த பெபையாளை உபசரிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரோமாவில் இருக்கிறதான அந்த பிராந்திய சபைக்கு சொல்லுகிறார். அவள் அந்த சகோதரிக்கு எந்தெந்த வகைகளிலே உதவி தேவைப்படுகிறதோ, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். எப்படியாக இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில் இருக்கும் பொழுது தன்னுடைய தாயை யோவானிடத்தில் ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய, அதாவது கெங்கிரேயா ஊர் சபையில் இருக்கக்கூடியதான பெண் சகோதரிகள் இருக்கிறாங்களே, பெண் உறுப்பினர்கள், அவர்களுக்கு உதவிக்காரியாக இருந்த அந்த பெபையாள், சகோதரி பெபையாள், அந்த பெபையாள் கணவன் ஒருவேளை இறந்து போயிருக்கலாம், விதவையாக இருக்கலாம். அப்போ சொன்ன பவுல் அந்த எந்தெந்த காரியத்தில் உங்களுடைய உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ, அல்லது எந்த விஷயத்துலலாம் உதவி கேட்குறாங்களோ அதில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இப்போ அவங்க தனிமரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தாள் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ரோமர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1-2 நம்ம இதை வாசிக்கிறோம். இந்த 5 உதாரணங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ரூத், நகோமி இந்த 2 பேரும் அங்கே உத்தம விதவைகளாக இருந்தார்கள். அதே போல் சாரிபாத் விதவியை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே அன்னாள், அதே போல்
ஆதி பிராந்திய சபையிலே எருசலேமில் இருந்ததான சபையிலே விதவைகள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு வரும்பொழுது அதற்கப்புறமாக அந்த குற்றச்சாட்டு நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதேபோல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பெபையாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். எனவே ஒரு வீடு அல்லது ஒரு சமுதாயம் என்று வரும்பொழுது, ஏன் ஒரு பிராந்திய சபை என்று வரும்பொழுது அங்கே விதவைகள் இல்லாமல் இருப்பதில்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே தங்களுடைய கணவனை இழந்ததான பெண்கள் அங்கே விதவைகளாக இருக்கிறார்கள். சபையிலே இது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். ஒரு சமுதாயத்தில் விதவைகள் கண்டிப்பாகவே இருப்பார்கள். அதே நேரத்தில் விதவைகள் கூட்டம் பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் விதவைகள் கூட்டம் பெருகுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே ஆண்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம். எனவே நாம் விதவைகள் கூட்டம் பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க முடியாது. ஆனால் விதவைகள் உருவாவதை நாம் தடுக்கவும் முடியாது. இயற்கையான மரணம், ஏதோ ஒரு சில நேரங்களில் நோய்வாய்ப்பட்டு அகால மரணம் போன்ற காரணங்களினாலே விதவைகள் அங்கே உருவாகிறார்கள். ஆனால் அவர்களை அப்படியே நாம் விட்டுவிட முடியாது. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் சபையின் மூலமாக வெளிப்படும் பொழுது அவர் ஒரு ஒழுங்கையும் நேர்த்தியும் வைக்கிறார். பலவீனமான பாண்டங்கள் யார் யார்? அவர்கள் சபையால் உபசரிக்கப்பட வேண்டும். அவர்கள் சபையாலே போஷிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஒரு காலத்திலே வாலிபமாக இருந்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய துணையை இழந்து அந்த பெண்கள் விதவைகளாக இருக்கும் பட்சத்திலே அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் இந்த காரியங்களை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போல நாம் அங்கே எண்ண வேண்டும். முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், என்னுடைய அம்மா ஒரு தவறு செய்துவிட்டால் அல்லது ஒரு கோபதமாக பேசிவிட்டால் நான் எப்படி அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேனோ, எப்படி நான் ஜீரணிச்சுட்டு அப்படி அதை நான் மன்னித்து விட்டு போகிறேனோ, அல்லது சில நேரத்தில் பேசுனதே திரும்ப பேசுகிறது, அல்லது சில நேரத்தில் தவறாக ஏதாவது ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறது, இந்த காரியங்களை எல்லாம் நான் எப்படி அவர்களை நான் என்னுடைய பெற்ற தாயை சகித்துக் கொள்கிறேன். அதே போல் சபையில் இருக்கக்கூடியதான முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போல பாவித்து நான் புத்தி சொல்ல வேண்டும். அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறினால் நான் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். அதே போல் நல்ல காரியங்கள் செய்தால் அவர்களை நம்ம அப்ரிசியேட் பண்ணணும், கனப்படுத்தணும். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு, ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம அவங்களுக்கு. ஏனென்றால் அவர்கள் உத்தம விதவைகள். அப்போ உத்தம விதவைகள்னா யாரு? அது 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியவுமாய் இருக்கிறது. இந்த உத்தம விதவைகளை கொண்டிருக்கிற குடும்பம் என்ன பண்ணணுமா? தேவ பக்திக்கு ஏதுவாக தேவ பக்தியாக அந்த உத்தம விதவைகளை, அதாவது தன்னுடைய பாட்டியை விசாரிக்கணும், தன்னுடைய அம்மாவை விசாரிக்கணும். ஏனென்றால் இவர்களால் நாம் நன்மையை பெற்றிருக்கிறோம். இப்போது நாம் நன்மைகளை செய்ய நம்ம ஒரு வசதி கிடச்சிருக்குது. அவர்களுக்கு அவர்களிடத்திலிருந்து பெற்ற நன்மைக்கு பதில் நன்மையை செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அந்த நன்மைகளை நம்ம செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது நன்மையானது, அது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ விதவைகள் ஒரு சபையில் இருக்கிறார்கள். அந்த விதவைகளை போஷிப்பதற்கு ஒரு வசதி வாய்ப்போடு பேரன் பேர்த்திகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களை போஷிக்க வேண்டும். மகன் இருக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் அந்த விதவைகளை தங்களோடு கூட வைத்து அவர்களை போஷிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பாரத்தை சபையில் வைத்திருவிடக்கூடாது, எல்லா பாரத்தையும் சபை மேலே வச்சிடக்கூடாது. அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறது. 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், உத்தம விதவையாக இருக்கிறவள் கணவர் இறந்து விட்டார், இப்பொழுது தனிமரமாக இருக்கிறாள். உத்தம விதவையாக இருந்து தனிமையாக இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாக இருக்கிறாள். இது நாள் வரைக்கும் தன்னுடைய புருஷன் மேலே நம்பிக்கை உள்ளவளாக இருக்கிறாள். அது தவறில்லை, புருஷன் தான் எல்லாமே, புருஷன் தான் தலை. அப்போ கணவர் இருக்கும் பொழுது கணவர் மேலே நம்பிக்கையாக இருந்தவள் இப்பொழுது விதவையாகிவிட்டால், தனிமையாக இருக்கிறாள். அவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாக இருக்கிறாள். இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள் என்று சொல்லி உத்தம விதவையினுடைய குணாதிசயங்களை நமக்கு அங்கே படம் பிடித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த உத்தம விதவைகள் எவ்வளவு வயசு இருக்கலாம்? 60 வயதுக்கு குறையாதவளும், அதாவது குறைஞ்சது ஒரு 60 வயசு இருக்கணும். ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருந்தவளும் ஆகி
அப்போ சபையானது இப்படிப்பட்டதான உத்தம விதவைகளுக்கு உதவி பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த விதவைகளுடைய குவாலிஃபிகேஷன் என்ன எப்படி இருக்கலாம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கரெக்டாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். 60 வயது இருக்கணும். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருந்தவளும் ஆகி 60 அல்லது 60க்கு மேலே இருக்கலாம். ஒருவேளை 55 58 இருக்குது அப்படின்னா அது அந்த பிராந்திய சபை முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். குறைஞ்சது இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருந்தவளும் ஆகி பிள்ளைகளை வளர்த்து, பிள்ளைகளை நல்லா சரியானபடி வளர்த்துருக்கணும். புருஷனோடு இணைந்து பிள்ளைகளை சரியானபடி வளர்த்துருக்கணும். அந்நியரை உபசரிச்சிருக்கணும். அடுத்தது பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி, அதாவது பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்திருக்கணும். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும். சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்திருக்கணும். நற்கிரியைகளை செய்கிறாங்க, ஆனால் சில நேரங்களில் அந்த நற்கிரியைகளினால் பலவிதமான பிரச்சனைகள் வந்துடும். இவர்கள் தங்களை கரைப்பிடித்துக் கொள்வார்கள். யாக்கோபில் அதுதான் தெளிவாக வாசிக்கிறோம். விசாரிக்கணும், ஆனால் அதே நேரத்தில் உலகத்தால் நம்மை கரைபிடித்து கொள்ளக்கூடாது. அப்போ நற்கிரியைகளை செய்கிறோம், ஆனால் ஜாக்கிரதையாக செய்யணும். இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால், அப்படிப்பட்ட நற்சாட்சி பெற்ற ஒரு விதவை உங்களிடத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சபை என்று இருக்கும் பொழுது அங்கே விதவைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு 4-5 விதவைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாரையும் தனித்தனியாக நீ விசாரிக்காமல் எல்லாருக்கும் விதவைகள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணி அதில் இந்த விதவைகளை ஒன்றாக சேர்த்து அவைகளை மேற்கொண்டு அவர்களை இன்னும் அதிகமாக பக்தி விருத்திக்கு எதுவாக அவர்களுக்கு கற்றுக்கொடு, அவர்களுக்கு போதித்து புத்தி சொல்லு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுல 5வது அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு தெளிவாக அதை எழுதி கொடுக்கிறார். 9-10 நம்ம வாசித்தோம். நற்கிரியைகளை குறித்து சாட்சி பெற்றவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், இளம் வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆலோசனை பாருங்கள். அதாவது முதிர் வயதாயிருச்சு, கணவர் இறந்துட்டார், இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபத்திலும் தரித்திருக்கிற ஒரு விதவை, அவளை தாங்குவதற்கு மகனோ பேரன் பேத்திகளோ இருந்தால் அவர்கள் இவர்களை விசாரிக்கலாம். இல்லை என்றால் சபையானது அவர்களை விசாரிக்க வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் இளவயதுள்ள விதவைகளை அதில் சேர்த்துக்காத. ஏனென்றால் அவர்கள் இளவயதுள்ள விதவைகள், அவர்கள் இன்னமும் இன்னொரு குடும்பத்தை உருவாக்க முடியும். அவர்கள் இன்னொரு திருமணம் செய்து அங்கே பிள்ளைகளை அவர்கள் வளர்க்க முடியும். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆலோசனை பாருங்கள். விதவை திருமணத்தை சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய பரிசுத்த வேதாகமம் ஆதரித்திருக்கிறது. இளம் வயதிலேயே கணவரை இழந்துவிட்ட அந்த பெண்கள் கண்டிப்பாகவே திருமணம் செய்ய வேண்டும். அவர்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. நம்முடைய தேசத்தில் உடன்கட்டை ஏறுதல் என்கிறதான பழக்கம் இருந்தது இல்லைங்களா? அப்படியெல்லாம் பண்ணாமல் அவர்கள் மறுபடியும் திருமணம் செய்ய வேண்டும், பிள்ளைகளை பெற வேண்டும், வீட்டை நடத்தணும். எதிர்த்த மாதிரி இருக்கிற விரோதியானவன் அவன் நிந்திக்கிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. பாருங்கள், கணவனை இழந்த அந்த பொண்ணுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்கிடக்கூடாது. அது சபையை பாதிக்கும். எனவே இளம் வயதுள்ள விதவைகளை நீ இப்படி போதித்து அவர்களுக்கு திருமணம் செய்து அவர்களை குடும்பத்தை நடத்தும்படி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இளம் வயதுள்ள விதவைகள் அவர்கள் வெகு சீக்கிரமாகவே வேறு சில சிந்தனைகள் அவர்களுடைய இருதயத்தில் தோன்றலாம். விவாகம் பண்ண மனது வரும், ஆனால் அந்த விவாகம் தாறுமாறானதாக போய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. விசுவாசத்தையும் விட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில சமயத்தில் சோம்பல் உள்ளவர்களாய், ஏனென்றால் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு தலை இல்லை, வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புகிறவர்களாக, வீண் அலுவற்காரிகளாக, தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். ஒரு வீடு இருக்குது, ஒரு தலைவன் இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து எல்லாத்தையும் சரிசமமாக செஞ்சுட்டு போவாங்க. இப்போ தன்னை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு தலைவன் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு சோம்பல் வரும். அடுத்தது பல விஷயங்களை குறித்து யோசிப்பார்கள், அளப்புவார்கள். வீண் அலுவற்காரிகளாக தேவையில்லாத காரியங்களிலே தங்களை சிக்க வைத்துக் கொள்வார்கள். தகாத காரியங்களை பேசுகிறவர்களாக இருப்பார்கள். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் இதற்கு முன்ன சில பேர் சாத்தானை பின்பற்றி வழிவிலகி போயிட்டாங்களே. உதாரணம் இருக்குதே நமக்கு. 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால் இளவயதுள்ள விதவைகளை திருமணம் செஞ்சு கொடுத்து அவங்க சபையில் நிலைநாட்டப்படணும், ஒரு வீட்டை நடத்தணும், பிள்ளைகளை பெற வேண்டும். அப்படி அவர்களுக்கு போதனை பண்ணணும்னு சொல்லி 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
16வது வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். ஒரு விசுவாசி இருக்கிறாரு, ஒரு சர்ச் மெம்பரு, அவருடைய குடும்பத்தில் ஒரு விதவை இருக்குது அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணணும், இந்த விதவைக்கு உதவி செய்ய வேண்டும். சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. அப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு குடும்பத்தில் ஒரு விதவை இருக்கிறாங்க, உத்தம விதவைன்னு இருக்கிறாங்க, சரிதாங்களா? இந்த ஒரு சகோதரனுடைய வீட்டில் ஒரு விதவை, ஒரு சகோதரியோ தாயாரோ இருக்கிறார்கள்னு சொன்னால் அவர்களை நீங்களே விசாரிச்சுக்கிடுங்க. ஒருவேளை அவர்கள் சரியானபடி ஜெபம் பண்ணாதவர்களாக, வேத வசனத்தை படிக்காதவர்களாக, ஏதோ சாதாரண முறையிலேயே ஒரு குடும்பத்தை பராமரித்து கொண்டு வீட்டு வேலைகளை செய்து கொண்டு இருப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக அந்த உத்தம விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துறாதீங்க. ஏன்னா உத்தம விதவைகள் கெட்டு போயிடுவாங்க. இவர்களும் நல்லவர்கள் தான், கணவனை பறிகொடுத்தவர்கள் இவர்களும் நல்லவர்கள் தான், கொஞ்சம் வயது சென்றவர்கள் தான். ஆனால் அவர்களை நீங்களே, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது இருக்கிறாங்கன்னா அவங்கள பராமரிச்சுக்கிட்டோம். ஆனால் உத்தம விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறதுனால சபையானது அந்த பொறுப்பை அதன் மேல் வைக்கக்கூடாது. சாதாரண முறைமையில் இருக்கிற ஒரு உலக பிரகாரமான, அதாவது உலக பிரகாரமான ரொம்ப சுகபோகமாக இருக்கிறது அப்படி கிடையாது. அதாவது நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம், இந்த வீட்டை என்னுடைய மகன் வீட்டை மகள் வீட்டை நாங்கள் பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு இயல்பாக இருக்கிறவங்கள நீங்கள் உத்தம விதவையோடு சேர்த்துறாங்க. இந்த உத்தம விதவைகள் இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாக, உபவாசிக்கிறவர்களாக, வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனையே நம்பிக்கொண்டு இருக்கிறபடினாலே அவர்களுக்குண்டான காரியங்களை, பாரத்தை சபை மேற்பார்வை செய்ய வேண்டும் என்பதனால அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. எல்லா விதவைகளையுமே அதில் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் உத்தம விதவை என்கிறதான ஒரு தலைப்பில் நாம் ஒரு சிறு செய்தியை நாம் பகிர்ந்து கொண்டோம். பரிசுத்த வேதாகமத்தில் விதவைகளை குறித்ததான காரியங்களை நாம் பார்த்தோம். ஒரு சமுதாயம் என்று வரும்பொழுது, ஒரு தேசம் என்று வரும்பொழுது, ஒரு குடும்பம் என்று வரும்பொழுது, ஒரு சபை என்று வரும்பொழுது விதவைகள் இருக்கவே கூடாது என்று நாம் சொல்ல முடியாது. விதவைகள் கண்டிப்பாகவே இருப்பார்கள், அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கணவனை சார்ந்து ஒரு தலைமைத்துவத்தின் கீழே ஒரு குடும்பமாக இருந்த ஒரு சகோதரி, ஒரு தாயார் திடீரென்று துணையை இழந்து அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய பொறுப்பு அந்த தாயார் பெற்றெடுத்ததான பிள்ளைகள், பேரன் பேர்த்திகளுக்கு உரிமை இருக்கிறது, கடமை இருக்கிறது. அவர்கள் தாங்கள் பெற்றதான அந்த நன்மைகளுக்கு பதில் அவர்கள் செய்ய வேண்டும் அந்த உத்தம விதவைக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவர்கள் இல்லை என்று சொன்னால், மகனோ பேரன் பேர்த்திகளோ இல்லை என்று சொன்னால், அவர்கள் உத்தம விதவைகளாக இருக்கிற நபர்கள், விதவைகள், அவர்கள் சபையால் போஷிக்கப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அந்த உத்தம விதவைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற குவாலிஃபிகேஷனை நம்ம பார்த்தோம். 60 வயதுக்கு குறையாதவர்களாக, ஒரே புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டவர்களாக, பிள்ளைகளை வளர்த்தவர்களாக, அந்நீரை உபசரிக்கிறவர்களாக, பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நிவர்த்தி செய்தவர்களாக, உபத்திரவப்படுவர்களுக்கு உதவி செய்தவர்களாக, சகலவித நற்கிரியும் ஜாக்கிரதையாய் நடப்பித்தவர்களாக, நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கின்றதான அந்த விதவைகளை உத்தம விதவைகள் கூட்டத்தில் நீ சேர்த்துக்கணும். அவங்களுக்கு நீங்கள் சபை தான் உதவி செய்யணும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். எப்பேற்பட்ட ஒரு அருமையான ஆலோசனை பாருங்கள். தேவன் தம்முடைய திட்டத்தை, ஆதி காலம் முதல் தன்னுடைய இருதயத்தில் இருந்ததான அந்த திட்டத்தை சபையின் மூலமாக தெளிவாக அவர் அங்கே வரையறுத்து கொடுத்திருக்கிறார். பெண்கள் பலவீனமான பாண்டங்கள், அதே நேரத்தில் அவர்கள் ஒரு 60 வயதுக்கு மேலே ஆயிட்டாங்க, விதவைகள் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை போஷிப்பதற்கு, பராமரிப்பதற்கு இன்னும் அதிகமான சிரத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பு ஆவிக்குரிய ரீதியிலே சரியான விதத்தில் தலைமைத்துவத்தோடு வேத வசனங்கள் மூலம் வழிநடத்தப்படுகிற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அந்த அமைப்பிலே தான் இந்த விதவைகள் ஒரு பாதுகாப்பு உணர்வை பெறுவார்கள். எதிர்காலம் சிறப்பாக அமையும். சபையானது பக்தி விருத்தி அடையும். சபையில் இருக்கிறவர்களும் கற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 60 வயதுக்கு குறையாத அந்த உத்தம விதவைகள் கண்டிப்பாகவே அவர்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். தங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிராந்திய சபை எப்படியாக இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டது, எப்படியாக நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த பிராந்திய சபையை உருவாக்கணும், எவ்வளவுக்கு பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், தேவனுடைய கரத்தில் எவ்வளோ நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் இருந்தோம், எந்தெந்த எந்தெந்த மைல் கற்களை நாங்கள் அச்சீவ் பண்ணோம், எந்தெந்த ஒரு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி அந்த மைல் கற்களை நாங்கள் ஒவ்வொன்றா உருவாக்கி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் தாண்டி வந்தோம். இப்படியெல்லாம் சொல்லி அவங்க அடுத்த
தலைமுறைக்கு இந்த சத்தியத்தை அவர்கள் போதிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். பெண்கள் என்பவர்கள் உதாசீனப்படுத்த கூடியவர்கள் என்றோ அல்லது அவர்கள் பலவீனமான பாண்டங்கள், அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்றோ என்று சொல்லி நாம் உதாசீனப்படுத்தி அவர்களை தாண்டி சென்று விடாமல், பெண்களுடைய உலகம் என்று ஒன்று இருக்கிறது. பெண்களுக்கென்று அவர்களுக்கும் திட்டங்கள் இருக்கிறது. அவர்களை குறித்து தேவனுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆண் பெண் 2 பேரும் சமமாக அங்கே தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படும் நேரத்தில் பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் பிராந்திய சபைக்கு எந்தெந்த வகைகளிலே ஒரு ஆண் பெண் உதவியாக இருக்க முடியுமோ, ஒரு பிராந்திய சபை பக்தி விருத்தி அடைவதற்கு எந்தெந்த வகைகளிலே நாம் செயல்பட முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுகிறார்களோ அப்போதுதான் ஒரு பிராந்திய சபை வளர்ச்சி பெறும். இப்படி பல பிராந்திய சபைகள் கூட்டாக தேவனுடைய சமூகத்தில் அந்த சர்வதேச சபை என்று சொல்லுகிறோமே, அந்த யூனிவர்சல் சர்ச் அதில் இணைக்கப்படும் பொழுதுதான் தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாக அங்கே நிறைவேற்றப்படுகிறது. இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வேத வசனங்களின்படி நாம் தொடர்ந்து செயல்படுவோம். தேவன் தாமே நமக்கு இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். கண்டிப்பாகவே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன், இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். பழைய வீடியோக்களில் நிறைய ஆவிக்குரிய செய்திகள் இருக்கிறது. நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்கிற தலைப்பிலே பல கேள்விகளுக்கு வேத வசனத்தின் அடிப்படையிலே பதில் கொடுத்திருக்கிறோம். இசைக்கருவிகள் இல்லாத அருமையான பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற விவரங்களை பயன்படுத்தி நீங்கள் வேதத்தை முழுமையாக சரியாக கற்றுக்கொள்ள ஆசைப்படுவீர்கள் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பாடங்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். வாட்ஸ்அப் மூலமாக ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழில் இருக்கிறது, குஜராத்திலே, இந்தியிலே, இந்த 4 மொழிகளிலும் இருக்கிறது. நீங்கள் எந்த மொழியில் வேண்டுமென்றாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மேன்மையான செய்திகளை நாம் பார்ப்போம். பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சபையிலே தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களை கொண்டு நம்முடைய வாயின் மூலமாக நம்முடைய இருதயத்தின் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆமேன்.